அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் பத்திரிகையிலும் டிவிகளிலும் பார்த்துருப்பீங்க. சிவாத்தியா எனக்கூடிய ஒரு இளம் சிறுவன் விபத்தில் மூளைச்சாவு அடைந்ததாகவும் அவனுடைய அந்த மூளைச்சாவை பயன்படுத்தி அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் தானம் பெற்று பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, அந்த பையனுடைய உடம்பில் எந்த காயமும் இல்லை என்று வேறு அவங்க பெற்றோர் சொல்லியிருக்காங்க. அந்த சிவாத்தியாவுடைய அந்த மூளைச்சாவை அதை சரி செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை இப்பொழுது வெளிநாடுகளில் உள்ள டாக்டர்கள் சொல்கிறார்கள். உடனடியாக நீங்கள் அவன் மூளைச்சாவு அடைந்து விட்டான் என்று எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்க? எதன் அடிப்படையில்? உடனடியாக உறுப்பு தானம் என்று உடனடியாக நீங்கள் அதை பெற்று பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அவனுடைய உறுப்புகளை கொண்டு சென்று பல்வேறு நபர்களுக்கு பொருத்தி விடுகிறீர்கள். இதற்கு நீங்கள் உறுப்பு தானம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த உறுப்புகளை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு இலவசமாக நீங்கள் பொருத்துகிறீர்களா என்றால் இல்லை. ஏனென்றால் மிக பெரிய மருத்துவமனைகள், பெயர் சொல்ல விரும்பவில்லை, சென்னையில் உள்ள பிரபலமான மருத்துவமனைகள், திருச்சியில் உள்ள மருத்துவமனைகள் எல்லாம் ஒவ்வொரு மருத்துவமனையும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு சிறப்பான மருத்துவமனைகளாக இருந்து கொண்டு இதனை ஒரு பெரிய கும்பலை வைத்து இந்த உறுப்புகளை எல்லாம் நீங்கள் கலெக்ட் செய்து பெரிய பணக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை பெரிய பணக்காரர்களுக்கோ நீங்கள் பல லட்சம் பல கோடிக்கு இந்த உறுப்புகளை நீங்கள் விற்பனை செய்கிறீர்கள். அதற்கு அந்த பையனுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்லுவது, உங்களுடைய மகன் மூளைச்சாவடைந்து விட்டான், இனி பிழைக்க மாட்டான், நீங்கள் அவனுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுங்கள், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி இந்த 2 நாட்கள் பத்திரிகையிலும் செய்தி வர வைக்கிறீர்கள். அதற்காகவும் பல ஆயிரங்கள் செலவு செய்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மோசடி. இது தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மாணவனை முடிந்த அளவில் நீங்கள் அந்த சிறுவனை காப்பாற்ற முயற்சித்திருக்கலாம். எடுத்த எடுப்பிலே நீங்கள் மூளைச்சாவு என்று டிக்ளேர் செய்துவிட்டு அவனுடைய உறுப்புகளை வியாபாரம் செய்வது சரியல்ல. நன்றி, வணக்கம்.